கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெனஸ்டே. அநேக வாரங்களாக இந்த வேர்ட்லி வெனஸ்டேயில் உங்களை சந்திக்கக்கூடாதபடிக்கு சில சூழல்கள் இருந்தது. என்னுடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க மற்றுமாக நாங்கள் சவுதி அரேபியா பட்டணத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே சில ஒழுங்குகளை செய்து மற்றுமாக என்னுடைய ஒய்ஃபோடைய டெலிவரிக்கு உண்டான காரியங்களை நான் பார்க்க வேண்டிய அலைச்சல்களில் இருந்தபடினாலே உங்களை இந்த வேர்ட்லி வெனஸ்டேயில் சந்திக்கக்கூடாதபடிக்கு தடையாக இருந்தது. ஆனாலும் அவைகள் நன்மைக்கு ஏதுவாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். காரணம், கர்த்தர் எங்களை ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகர் ஜெபித்தீர்கள், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அதற்குண்டான சாட்சிகளை ஒரு ஃபேஸ்புக் லைவில் ஆர் an இன்ஸ்டாகிராம் லைவ் I will try to communicate with each and every one of you. கர்த்தர் நிறைவே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நாமமே மகிமைப்படட்டும். இந்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் அதிக உற்சாகமுள்ளவனாய் காணப்படுகிறேன். விசேஷமாக இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் ஒரு அழகிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29 வசனம். 2 சாமுவேல் 22:29. அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பிரியமான தேவச்சனமே, இங்கே சங்கீதக்காரன் தன் சத்துருக்கள் மத்தியிலிருந்து தேவன் அவனுக்கு விடுதலை கொடுத்தபடியினாலும், விசேஷமாக சவுலின் அண்டையிலிருந்து தேவன் தாவீதுக்கு விடுதலை கொடுத்த போது தாவீது பாடின பாட்டு இது. தாவீது இவ்வண்ணமாய் எழுதுகிறார்: கர்த்தர் என் விளக்காய் இருக்கிறார், அவர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இந்த மாதத்தில் இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை பார்க்கிற உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தாவீதுக்கு வாக்குரைத்தவர், தாவீதின் மூலமாக பேசியவர், இன்றைக்கு நம்மோடு கூட பேச அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய விளக்காய் இருக்கிறார், அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். இந்த மாதத்தில் அநேக இருள்கள், அநேக இருளான சூழல்கள், அநேக இருள் நிறைந்த இருதயமுடைய மனிதர்கள் மற்றுமாக ஏராளமான எண்ண ஓட்டங்கள் உங்கள் இருதயங்களுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். தாவீதை சுற்றி இருந்த இருளான சூழல்களை, அழிவுக்கேதுவான சூழல்களை, மரணத்தின் விளிம்பில நின்ற அநேக சூழல்களின் நடுவில் தேவன் தாவீதை விடுதலையாக்கினார், வெளிச்சமாக அவனோடு கூட இருந்தார், இருளை வெளிச்சமாக்கினார். அதே போல நான் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் உங்கள் இருளான சூழல்களில், அது பணத்திற்கு ஏதுவான தேவைகளாக இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மற்றுமாக காலேஜில் அட்மிஷன், லேக்ஸில் நிறைய பேர் என்னென்னமோ செலவுகள் இருக்கிறது இந்த ஜூன் மாதத்தில். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் இருளை அவர் நிச்சயமாக வெளிச்சமாக மாற்றுகிறவர். காரணம், அவர் நம்முடைய விளக்காய் இருக்கிறார், அவர் நம்மளுடைய விளக்காய் இருக்கிறார். இந்த தாவீது எழுதுனதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான காரியம் என்னென்னா, இதே பேரலான சங்கீதம் 18வது சங்கீதம், அந்த சங்கீதம், அதாவது இந்த 22வது அதிகாரத்தை அப்படியே சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த இடத்துல தாவீது என்னமாக எழுதியிருக்கிறார் என்றால், நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா 18வது சங்கீதம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். அங்கே நம்ம பார்க்குறோம் 2 சாமுவேலில் தாவீது விவனமாக எழுதுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 18:28 சொல்கிறாரு, என் விளக்கை அவர் ஏற்றுவார், என் விளக்கை ஏற்றுவார். அங்கே அவர் என்னோட விளக்காய் இருக்கிறார், இங்கே சொல்கிறாரு என் விளக்கை அவர் ஏற்றுவார். பிரியமான தேவ ஜனமே, இந்த வசனத்துங்களுக்கு பின்பாக இருக்கிற ஒரு கம்பேரிசனை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அவர் என்னோட விளக்காய் இருக்கிறார், ஆனால் இங்கே சங்கீதத்தில் எழுதுகிறார் என் விளக்கை அவர் ஏற்றுவார், என்னையும் விளக்காக மாற்றுகிறார். பிரியமான தேவ ஜனமே, திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஆர் காட். அவர் நம்முடைய விளக்காய் இருக்கிறார், ஆனால் அவர் மாத்திரம் அப்படியே விளக்காய் இருந்து எரிஞ்சு நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது இல்லை, என்னையும் வெளிச்சமாக மாற்றுகிறவர், நம்மையும் வெளிச்சமாக மாற்றுகிறவர். பிரியமான தேவஜனமே, இந்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மங்கி எறிகிற விளக்கை போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் விளக்கை அவர் ஏற்றுவாராம்.
மங்கி எறிகிறதற்கு ஏதுவான சூழல்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் இவ்வனமாக சொல்லுகிறார், அவர் என் விளக்காய் இருக்கிறது மாத்திரமல்ல, என் விளக்கையும் அவர் ஏற்றுகிறவர், என்னையும் விளக்காய் வைக்கிறவர், என்னையும் வெளிச்சம் கொடுக்க வைக்கிறவர். இந்த மாதத்தில் மங்கி எறிகிற சூழல்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை எரிய வைக்கிறவர், விளக்காக வைக்கிறவர், உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிச்சம் போகணும், மற்றவர்களுக்கு சந்தோஷம் இருக்கணும், மற்றவர்களுக்கு சமாதானம் இருக்கணும். உங்கள் நிமித்தமாக இந்த பாதைகளுக்கு தீபமாக இருக்கிற இந்த வசனத்தின் வெளிச்சம் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் படர்ந்து செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய பிரதான திட்டமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வெளிச்சம், வசனம் ஒரு வெளிச்சங்க, வசனம் ஒரு தீபம், அது ஒரு மகிமையின் வெளிச்சம். அந்த மகிமையின் வெளிச்சத்தை நம் மூலமாக எரிய பண்ணுவதற்கு என் விளக்கை அவர் ஏற்றுகிறார், என்னை விளக்காக மாற்றுகிறார், என்னை எரிய பண்ணுகிறார். தேவச்சனமே, இந்த காலகட்டத்தில் நாம் விளக்காய் எரிந்து பிரகாசிப்பதற்காகவே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அங்கே பார்க்குறோம் அவர் என் விளக்காய் இருக்கிறார், இங்கே பார்க்குறோம் என் விளக்கை அவர் ஏற்றுவார். அவர் விளக்காய் இருந்து வெளிச்சம் கொடுக்கிறாரு. அந்த வெளிச்சத்தில் என் இருள் வெளிச்சமாகுகிறது, என் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகுகிறது. ஆனால் இப்போ ஆண்டவர் என் இருளை வெளிச்சமாக்குகிறதற்கு என் விளக்கை ஏற்றுகிறார். என் விளக்கை ஏற்றி என் மூலமாக, என் விசுவாசத்தின் மூலமாக, என் ஜெபத்தின் மூலமாக, என்னில் இருக்கிற ஆவிக்குரிய பலனை கொண்டு நான் சத்துருவின் இருளை நீக்குவதற்கு என்னிடத்தில் அதிகாரம் கொடுக்கிறார், என்னிடத்தில் பலனை கொடுக்கிறார். சில வேளையில் ஐயோ என்னால் முடியலையே, ஐயோ நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே, நான் இருளின் நடுவில் இருக்கிறேனே, என் சூழல்கள் இருளாய் நிறைந்திருக்கிறதே என்பதாக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேர்ட்லி வெனஸ்டேல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் விளக்காய் இருந்த மகனே மகளே, இன்றைக்கு நான் உன்னை விளக்கா மாத்துறேன், உன் விளக்கை நான் எரிய வைக்கிறேன், நான் உன் விளக்கை ஏற்றுகிறேன் என்று சொல்லி நம்முடைய கரங்களிலே அதிகாரத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கு நம் மூலமாக மற்றவர்கள் வெளிச்சத்தை காணும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி சோர்ந்து போகாமல் மங்கி எறிகிற திரியையும் அவர் அணையாமல் இருக்கிறவர் அல்லவா? இன்னைக்கு சோர்வுக்கு இடம் கூடாமல் நீங்கள் பலன் உள்ளவர்களாக எழும்பி பிரகாசிப்பீர்கள் என்றால் அவர் மகிமையின் வெளிச்சமாக நம்மை பிரகாசிக்க பண்ணி நம் மூலமாக அநேகர் வசனத்தின் வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் தயை செய்ய அவர் வல்லமையும் நீதியும் உடையவராக இருக்கிறாருங்க. இந்த வேர்ட்லி வெனஸ்டே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி சோர்வுக்கு இடம் கூடாமல் மங்கி எறிகிற திரியை போல இருக்காமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து, வசனத்தின் பிள்ளைகளாக இருந்து நம் வெளிச்சம் கொடுப்போம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வேளையில் இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை காண்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர் நீர், எங்கள் விளக்காய் இருக்கிறீர். ஆனால் சங்கீதக்காரன் இவ்வண்ணமாகவும் பாடுகிறார், அப்பா நீர் எங்கள் விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறீர், எங்கள் இருளை வெளிச்சமாக்குவீர் எங்களுடைய வெளிச்சத்தை கொண்டு. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் எரிய பண்ணுகிற அந்த விசுவாசம் என்கிற அந்த தீயை கொண்டு, அந்த தீபத்தை கொண்டு, அபிஷேகம் என்கிற அந்த தீபத்தை கொண்டு, ஜெப ஆவி என்கிற அந்த தீபத்தை கொண்டு, அதிகாரம் உடையவர்களாக நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கொண்டு மற்றவர்களுக்கும் ஒளியை எங்கள் மூலமாக பிரகாசிக்க பண்ண எங்கள் மீது திட்டம் வைத்து எங்களை அபிஷேகிக்கிற, எரிய பண்ணுகிற உங்கள் மகிமையின் திட்டத்திற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே, மங்கி எறிகிற சூழல்கள் எங்கள் நடுவில் இல்லாத வண்ணம் நாங்கள் பிரகாசிக்கிற விளக்காக இருந்து எரிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் வேண்டிய கிருபையும் பலனையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்க. உங்கள் திவ்ய நாமமே மகிமைப்படட்டும். இதை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. துதி கன மகிமைகளும் கேறெடுக்கிறோம். இந்த இரட்சகர் மீட்பருமாகிய ஐயன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனம் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay tuned. God bless you.